கௌமாரம் என்பது முருகனை முழுமுதற் பரம்பொருளாக போற்றுகின்ற நெறியாக போற்றப்படுகின்றது. இந்த கௌமார நெறிக்கென்று இருக்கின்ற மடங்கள் இரண்டு. ஒன்று குரு பரம்பரையாக போற்றப்படுகின்றது. மகான் வண்ணச்சரவருடைய வழியிலே, அவருடைய பூர்வாசிரம வகையிலே வருகின்ற குடும்ப வழியிலே வருகின்ற நெறி மடம் கௌமார மடம். அந்த மடம் விழுப்புரத்திற்கு அருகிலே இருக்கின்ற திரு ஆமாத்தூரிலே இருக்கின்றது. அவரிடத்திலே உபதேசம் பெற்றவர்கள் கோவையிலே இருக்கின்ற இந்த சரவணபுரத்திலே அமைந்திருக்கின்ற கௌமார மடாலயம். இந்த மடாலயத்தை தோற்றுவித்தவர்கள் திருப்பெருந்துறை ராமானந்த சுவாமிகள். மகான் வண்ணச்சரவரை 1880ஆம் ஆண்டு பழனியம்பதியிலே சந்தித்து உபதேசம் பெற்று அதன் பின்பு இந்த கௌமார மடாலயத்தை இங்கு அவர்கள் 1890க்கு பின்னால் இந்த இடத்திலே அவர்கள் தன்னுடைய பூர்வாசிரம இடத்திலே மடத்தை அமைத்து இங்கே தவண வாழ்க்கை மேற்கொண்டு இந்த கௌமார மடாலயத்தை தோற்றுவித்தார்.